சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே நீ போ. நிறுத்துங்கள். இவனை நானே பார்த்துக் கொள்கிறேன். பாலே, இப்படிப்பட்ட சுத்த வீரனை பின்னால் இருந்து தாக்குவது அவன் சொன்னது போல் கோழைத்தனமாகிவிடும். வீரனே, இங்கு வந்துவிட்ட உன்னை நாங்கள் திருப்பி அனுப்பிவிட முடியாது. எங்கள் அமைச்சர் செந்தலையார்தான் அதை பற்றி தீர்மானிக்க வேண்டும். நீ எங்களுக்கு கட்டுப்பட்டு வருவதானால் நாம் சண்டையிட தேவையில்லை. ஏதோ அமைச்சர் என்கிறீர்கள். அவரை சந்திப்பதன் மூலமாக உங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நான் மறுப்பதற்கொன்றுமில்லை. வீரர்களே, இவரை அழைத்து வாருங்கள். வணக்கம் அமைச்சர் பெருமானே. வா பெருமா, ஏதோ பதட்டத்துடன் வந்திருப்பது போல் தெரிகிறது. உண்மைதான் அமைச்சர் பெருமானே. யாரோ ஒருவன் உழவன் போல் காட்சி தருகிறான். நம் கானகத்தில் வந்து மண்டபத்தில் அமர்ந்திருந்தான். சந்தேகப்பட்டு விசாரித்த போது மிகவும் அலட்சியமாக பேசினான். சிறைபிடிக்க முயன்ற போது கடுமையாக போர் புரிந்து அனைவரையும் திகைக்க வைத்தான். தங்களிடம் அவனை கொண்டு வர வேண்டும் என்ற போது தானே கட்டுப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். இனி நாம் போர் புரிந்து ஏதும் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டிருப்பான். எங்கே அவன்? இதோ நம் வீரர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். மன்னவா, தாங்களா? செந்தலையாரே, மன்னவா,
நான் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இந்த இருங்கோவேளை கண்டுபிடிக்கும் ஆற்றல் உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. அரசே, தாங்கள் யார் என்று தெரியாமல் தங்களிடம் சண்டையிட்டு விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். எழுந்திரு வருமா. எனக்கு உங்கள் மீது சிறிது கூட வருத்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாத ஒருவனை சந்திக்க நேரும் போது எப்படி பேச வேண்டுமோ அப்படித்தான் பேசினீர்கள். நான் உங்களை அவமதித்தது போல் பேசி உங்களை பற்றி கேட்ட போதும் இறுதி வரை உங்களை பற்றி உண்மையை சொல்லாமல் மறைத்தீர்கள். திறமையாகவும் சண்டையிட்டீர்கள். இத்தகைய வீரர்களை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சர் பெருமானே, அரசரோடு நமது வீரர்கள் சண்டையிட்ட போது அரசர் விரும்பியிருந்தால் இவர்களை மிக எளிதாக கொன்றிருக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டது. பிறகு அவரிடமிருந்த ஈட்டி நமது வீரர்களின் கழுத்திலும் மார்பிலும் வந்து வந்து சென்றது. அது அப்போது அவர்களது உடலில் பாய்ந்திருந்தால் அவர்கள் அப்போதே மாண்டிருப்பார்கள். பெருமா, நீ சொல்வது போல் அவர்களில் ஒருவர் மாண்டாலும் என் வீரர்களில் ஒருவன் எனக்கு குறைந்து போவானே. அப்படிப்பட்ட காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? நல்லது, ஆகட்டும். நீ சென்று உன் பணியை தொடரும். உத்தரவு அரசே. அரசே, இவ்வளவு நாட்களாக தாங்கள் எங்கே சென்றீர்கள்? வேளிர் குல ராணியின் மரணம் பற்றியும் அதற்கு தாங்கள் வந்து செல்லலாம் என்பதை பற்றியும் பறை அறிவிப்பு வந்தவுடன் நாங்கள் பதறிப்போனோம். ராணியின் மரணத்தை நினைத்து வருந்துவதா, தங்கள் நிலையை நினைத்து வருந்துவதா என்றே புரியவில்லை. தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? அந்த அறிவிப்பை கேட்டீர்களா? அங்கு செல்வதா வேண்டாமா என்பதை பற்றியும் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியவில்லை. எனக்காகவே வாழ்ந்த என் மனைவி என் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நோயுற்ற நிலையிலும் கானகத்திலிருந்து புறப்பட்டு விட்ட என் மனைவி மடிந்து கிடந்த போது நான் சென்று பார்க்காமல் இருக்க முடியுமா? என்ன, அப்படியானால் தாங்கள் சோழ அரண்மனைக்கு சென்றீர்களா? அந்த கரிகாலன் தான் அறிவித்தபடி தங்களுக்கு ஏதும் தீங்கு செய்யாமல் அனுப்பிவிட்டானா? நான் அங்கு இருங்கோவேளாக செல்லவில்லை செந்தலையாரே. இப்பொழுது நீங்கள் என்னை எந்த வடிவத்தில் பார்க்கிறீர்களோ அந்த வடிவத்தில் தான் சென்றேன். வளவன் என்ற உழவன் வடிவத்தில் அங்கு சென்று என் ராணியின் முகத்தை கண்டேன். அவளது இறுதிச் சடங்கிலும் கலந்து கொண்டேன். அரசே, அங்கு தாமரையை பார்த்தீர்களா? நான் எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் வேளிர் வீரன் என்று ஒருவனை அழைத்துக் கொண்டு சென்று விட்டாள். செந்தலையாரே, இப்பொழுது என்ன சொன்னீர்கள்? வேளிர் வீரன் என்று ஒருவனை அழைத்துச் சென்றாளா? அப்படியானால் அவன் வேளிர் வீரன் இல்லையா? இல்லை பிரபு. அப்பொழுதே எனக்கு அதை பற்றி சந்தேகம் இருந்தது. ஆனால் தாமரை இப்படி தவறான ஒருவனை அழைத்து வருவாளா என்று இருந்து விட்டேன். அப்படியானால் அவன் யார்? செழியன். என்ன, செழியனா? செழியனையா வேளிர் வீரன் என்று அழைத்துச் சென்றாள்? சிறையில் இருந்து அவனை யார் விடுவித்தது? தாமரைதான் மன்னவா. அவள்தான் அவனை விடுவித்து வேளிர் வீரனுக்குரிய உடையை அணிவித்து துணைக்கு அவனை அழைத்துச் செல்கிறேன் என்று என் கண் முன்னாலேயே அவனோடு புறப்பட்டுச் சென்றாள். அதன் பின் சிறைச்சாலைக்கு சென்று பார்த்தபோதுதான் செழியன் இல்லை என்பது தெரிந்தது. தாமரையோடு சென்றவன் அவன்தான் என்பதும் புரிந்தது. எவ்வளவு துணிச்சல் அவளுக்கு! எதற்காக இப்படி செய்தாள்? இருக்கும் வீரர்களை எல்லாம் விட்டுவிட்டு சிறையில் இருக்கும் ஒருவனை அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் மன்னா எனக்கும் குழப்பமாக இருக்கிறது. இருக்கட்டும், நானே அங்கு சென்று அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறேன். மன்னா, செழியன் இன்னும் அங்கேதான் இருக்கிறானா? அங்குதான் இருக்கிறான். இனி அவன் எங்கும் தப்பிச் செல்ல முடியாதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, முத்துநகை என்ன ஆனாள்? அவளாவது இருக்கிறாளா? இல்லை அவளையும் தப்ப வைத்து விட்டீர்களா? தப்பிக்கத்தான் முயற்சித்தாள். செழியனையே வளைத்து பிடித்த நம் வீரர்கள் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணை விட்டு விடுவார்களா? மாடைக்கு பிடித்துக் கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறார்கள்.
அப்படியானால் சரி. யாரங்கே? ஆணை மன்னவா. நீ உடனே சென்று முத்துநகையின் மாளிகை கலைத்து வா. உத்தரவு. பூம்புகாரில் ஏதேதோ நடக்கிறது. நானும் எதற்குமே போக முடியாதவளாக இங்கு அடைபட்டு கிடக்கிறேன். இனி என் வாழ்வில் இங்கிருந்து விடுதலையே கிடையாதா? பூம்புகார் மேல் படையெடுக்க நினைத்த செந்தலையாரை எப்படியோ தடுத்து நிறுத்திவிட்டேன். ஆனால் தப்பித்துச் செல்ல முயன்று நான் மீண்டும் பிடிபட்டு விட்டேனே. இனி அவ்வளவு எளிதாக என்னை இங்கிருந்து செல்ல விடுவார்களா? நமக்கே தெரியாமல் காவலை பலப்படுத்தி இருப்பார்களே. என்னை இங்கு சிறை வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? செழியரை பணைய பொருளாக்கியது போல் என்னையும் பணையம் வைத்து சோழ மன்னரை மிரட்டுவார்களா? ஏற்கனவே நான் வீரபாண்டி விஷயத்தில் ஏமாந்து விட்டேன் என்று எண்ணி எனது செயல்களில் அவநம்பிக்கை கொண்டுவிட்ட மன்னர் நான் இப்படி சிறைப்பட்டிருப்பதை அறிந்தால் என்ன செய்வார்? தகுதியற்றவளுக்கு தகுந்த தண்டனைதான் கிடைத்திருக்கிறது, அப்படியே கிடக்கட்டும் என்று நினைப்பாரா? அல்லது எப்படியாவது என்னை விடுவிக்க வேண்டும் என்று முயற்சிப்பாரா? இல்லை இல்லை, நான் ஏன் இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும்? தனிமைச் சிறையில் அடைப்பட்டு கிடப்பதால்தான் மனம் இப்படியெல்லாம் அலைபாய்கிறது. மாமன்னர் என்னை தன் மகள் போல் கருதுபவராயிற்றே. இருங்கோவேளின் சிறையில் நான் இருப்பதை அறிந்தால் அவர் சும்மா இருப்பாரா? ஆனால் அதற்குள் அந்த இருங்கோவேள் என்ன செய்வானோ, என்னிடம் எப்படி நடந்து கொள்வானோ தெரியவில்லையே. ஏய் பெண்ணே, வா எங்களோடு. என்னை எங்கே அழைக்கிறீர்கள்? ஏன், சொன்னால்தான் வருவாயா? அப்படி இல்லை, எந்த அறிவிப்பும் இன்றி திடீரென்று வந்து அழைக்கிறீர்களே என்றுதான் கேட்டேன். ஓ, அறிவிப்பு. நீ இந்த வேளிர்குடியின் மகாராணி, அறிவிப்போடுதான் அழைக்க வேண்டுமோ? நாங்களாக உன்னை அழைக்கவில்லை, மன்னர் அழைத்திருக்கிறார், உடனே வா. என்ன மன்னரா? யார் மன்னர்? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? நாங்கள் மன்னர் என்று சொன்னால் அது மன்னர் இருங்கோவேல் ஒருவரைத்தான் குறிக்கும். அவர் எதற்கு என்னை அழைக்க வேண்டும்? நீ செய்த வீர சாகசங்களை பாராட்டி விருந்து கொடுப்பதற்காக. எங்களிடமிருந்து தப்பி செல்ல முயன்றாய் அல்லவா, அதற்கு பரிசு கொடுப்பதற்காக. மன்னர் அழைத்து வர சொன்னால் புறப்படாமல் கேள்வியா கேட்டுக்கொண்டிருக்கிறாய். புறப்படு. இல்லை, உங்கள் மன்னரை நான் பார்க்க விரும்பவில்லை. இருங்கோவேளை சந்திக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. என்ன, எங்கள் மன்னரை ஒருமையில் பெயர் சொல்லி அவமதிக்கிறாய்? அவரது ஆணையை ஏற்க மறுக்கிறாயா? பெண்ணாயிற்றே என்று பரிதாபம் பார்த்தால் முரண்டு பிடிக்கிறாயா? இனியும் பேசி பயனில்லை. வா எங்களோடு, வா. இருவரும் செல்லுங்கள். ஏன் என்னை இங்கு அழைத்து வரச் சொன்னாய்? உன்னிடம் நான் பேச வேண்டும். என்னிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? எதற்காக என் தங்கை தாமரையை ஏமாற்றினாய்? அவளாக என்னை ஆணாக நினைத்து ஏமாந்ததற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு சிறிதாவது மனசாட்சி இருந்தால் என் மீது தவறு இல்லை என்று உணர்ந்து என்னை விடுதலை செய். அல்லது இத்தனை நாட்கள் மகாராணி பெருந்தேவிக்கு நான் செய்த சேவைக்கு சிறைச்சாலைதான் நீ எனக்கு அளிக்கும் பரிசு என்றால் தாராளமாக என்னை சிறைக்கே அனுப்பிவிடு. இல்லையே, இந்த கணமே இங்கேயே என்னை கொன்றுவிடு. அது என்னை நானே அழித்துக் கொள்வது போலல்லவா ஆகும். என்ன உளறுகிறாய்? ஆமாம்,
நான் தான் உன் இதயத்தில் இருக்கிறேனே. அப்படி இருக்க நான் எப்படி உன்னை கொல்ல முடியும்? என்ன குழப்பமாக இருக்கிறதா? உன் குழப்பத்திற்கு இப்போது விடை கிடைத்துவிடும். வீரபாண்டி, வீரப்பா, இல்லை இல்லை, இருங்கோவேள், இருங்கோவேள். இன்னுமா புரியவில்லை? இருங்கோவேல்தான் வீரபாண்டி, வீரபாண்டிதான் இருங்கோவேல்.